ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது அல்டிமேட் ஃபோக்கஸ் தமிழ். நீங்கள் என்ன இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்எக்ஸ் பிளேயரில் உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, வழக்கமாக சொல்கிறது தான், உங்கள் வீடியோவோட சைஸை வந்து பெருசு பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் மொபைல் ஃப்ரேம் சைஸுக்கு கரெக்டாக செட் ஆகும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்எக்ஸ் பிளேயர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். உங்கள் எம்எக்ஸ் பிளேயருக்கு போய்க்குங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஸ்லாம் ஏற்றி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்லை, நம்ம இதில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். மேலே ஃபோல்டர்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 5ஆவதாக இருக்கும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சேவர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனீங்கனாலே உங்களுடைய எல்லா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸுமே இங்கே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு பட்டன் இருக்குது, டவுன்லோட் பட்டன். இதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா, வீடியோ ஹைட் பண்ணுறதுக்கு நிறைய அப்ளிகேஷன் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம இதிலே ஹைட் பண்ணிக்க முடியும் வீடியோவை. இப்போ இந்த ஹலோ டவுன்லோடில் ஒரு வீடியோ ஹைட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் ஸ்பீச் இருக்குது, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 3 டாட் பட்டன் இருக்குது பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. ஸோ இந்த ரீநேமுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் ஒரு டாட் வச்சிங்கன்னா போதும். ஃப்ரண்ட்டில் ஒரு டாட் வச்சு ஓகே கொடுத்துருங்க. ஸோ அந்த வீடியோ வந்து ஹைட் ஆயிடுச்சு. ஸோ திரும்பவும் இந்த வீடியோ வேணும் அப்படின்னா பேக்கில் ஃபோல்டர் போங்க. கீழே வந்தீங்கன்னா லோக்கல் பிளேயர் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் போனீங்கன்னா லிஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதில் போங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸோ ஹிடன் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ்ன்னு இருக்கும், அதை டிக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ திரும்ப அந்த ஹைடான வீடியோ வந்து உங்களுக்கு திரும்ப கிடச்சிரும். ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் இது. ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, உங்கள் வீடியோ ப்ளே ஆகும்போது அதில் வந்து 15 தான் வந்து வேல்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதை இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். மேலே பார்த்தீங்கன்னா HW அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் டாப்பில். அதை கிளிக் பண்ணிட்டு HW ப்ளஸ் டேரக்டர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 வரையும் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சவுண்ட் எஃபெக்ட் வேறு லெவலில் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஷேரிட் மாதிரி நம்ம வந்து இதிலே ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ மேலே ஃபோல்டர்னு இருக்கும், அந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஷேரிட் மாதிரியே தான் ஆப்ஷன் சென்ட் ரிசீவ் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். யார் சென்ட் பண்ணுறீங்களோ அவங்க சென்ட் கொடுக்கணும், ரிசீவ் பண்ணுறவங்க ரிசீவ் கொடுத்துக்க வேண்டியதான். ஸோ இது ஒரு ஃபியூச்சர் இருக்குது, யூஸ் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப் டைமர். உங்கள் வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் பட்டன் இருக்கும், அந்த 3 டாட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டூல்ஸ் அப்படின்னு இருக்கும். டூல்ஸில் போனீங்கன்னா ஸ்லீப் டைமர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸ்லீப் டைமரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் என்ன டைமிங் செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டைமிங் லெவலுக்கு தான் வந்து எம்எக்ஸ் பிளேயர் வந்து ஆனில் இருக்கும். டைமிங் முடிஞ்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப் ஆயிரும். யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, லாஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கேம்ஸுக்கு வந்துங்க. கேம்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ரீ கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் கேம்ஸ் விளாட்றது மூலமாக வந்து உங்களுக்கு காயின்ஸ் நிறையா கிடைக்கும். இந்த காயின்ஸ் எல்லாம் வந்து ஒரு 1000 காயின்ஸ் வந்தோன்னா உங்களுக்கு மணியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த மணியை ஃபுல்லாக நீங்கள் பேடிஎம் வழியாக வந்து நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் பேடிஎம் நம்பர் கொடுத்து நீங்கள் இதில் உங்கள் மணியை வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இதில் மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.